அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். பாருங்க சித்தி, எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ தானடா சந்தியா அழகா டான்ஸ் ஆடுவ, அதனால தான் சரி எல்லாரும் தான் கேட்குறாங்கல்ல, ஒரு டான்ஸ் ஆடலாம்ல. எனக்கு ஓகே தான் சித்தி, ஆனா வீட்டில் எல்லாரும் இருக்காங்களே, பார்த்தா திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு சித்தி. அதெல்லாம் என் சந்தியா குட்டியை யாரும் திட்ட மாட்டாங்க. சித்தி இருக்கல, சித்தி பார்த்துக்கிறேன். டான்ஸ் ஆடுறியா? பாட்டு போட்டுமா? ஓகே. ஆனால் ஒன்று, இங்கே நமக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, உங்களுக்கு யாரையுமே தெரியாது, எதுவும் படிக்கலாம் கொண்டு வரலன்றதுக்காக தான் இங்கே டான்ஸ் ஆட சொல்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படியே இருக்கக்கூடாது. படிக்கிற டைமில் கண்டிப்பாக நல்லா படிக்கணும், விளையாடுற டைமில் தான் விளையாடணும், ஓகேவா? ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. அதெல்லாம் ஓகே சித்தி, கண்டிப்பாக நாங்கள் படிக்கிற டைமில் படிக்க தானே சித்தி செய்வோம், இல்லைன்னா நீங்கள் தான் திட்டுவீங்கல்ல சித்தி. சித்தி இவளை நம்பவே நம்பாதீங்க சித்தி, முன்னாடிலாம் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுட்ருப்பா, இப்போல்லாம் அப்படி இல்லை. ரூமில் போனாவே பாட்டை போட்டு டான்ஸ் தான் சித்தி ஆடிட்டுருக்கா, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. சித்தி இல்லை. சரி சரி பயப்படாத சித்தி, இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருக்கு சந்தியா. சித்தி சரி சரி ஒன்றும் இல்லை விடுங்க. ஏய் ஏண்டி சரண்யா, பாவண்டி, அவன் மூஞ்ச பாரு ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் வேணும்னே தான் கையால் சொன்னேன், உண்மையாகவே இப்போல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறா. முன்னாடிலாம் சித்தி சொல்கிறத அப்படியே கேட்பா, இப்போல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன்றா. சித்தி மேலே பயம் போயிடுச்சு, அதான் மாட்டி விட்டுட்டேன். சோ பாவம். பூஜா குட்டி இங்கே வாங்க, சித்தி கிட்ட வாங்க. நீங்கள் சித்தி கிட்ட உட்காந்துருங்க, நம்ம பாட்டு போடலாம், அக்காங்களெல்லாம் டான்ஸ் ஆட சொல்லலாமா? ஓகே சித்தி. வாங்க வாங்க வாங்க, சித்தி கிட்ட வாங்க. பிரியா, வேடிக்கை பார்த்தது போதும், குடி. ஆனால் சந்தோஷ் நீங்கள் இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, முடியல. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதாம்மா, குடி. அங்கே பாருங்க சந்தோஷ், அணுவை சுற்றி மொத்த எல்லா பிள்ளைங்களும் உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே அப்படிதான் பிரியா இருக்கும். அணுவை சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க. அந்த வீட்டில் படிக்க வைக்கிறது, விளையாடுறது, கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணுறது எல்லாமே அணு கூட தான் இருப்பாங்க. பரவாயில்லையே, நம்ம கையல் கூட அப்படிதான் இருக்கா. ஆமா பிரியா, கையலுக்கு அணுனா ரொம்ப பிடிக்கும். உன்னை விட ஒரு படி மேலே தான் அணு மேலே பாசமாக இருப்பா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவகிட்ட மட்டும்தான் ரொம்ப பாசமாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பா. அதனால அவங்க வீட்டுக்கு போனாவே போதும், படிக்கிறதாகட்டும் விளையாடுறதாகட்டும் காமெடி பண்ணுறது சிரிக்கிறது எல்லாமே அணு கூட தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், முன்னாடிலாம் அணுவை சுற்றி தான் எல்லா பிள்ளைங்களும் உட்காந்துருக்கோங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த அளவு அவளால் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஈவினிங் வந்தானா போதும், சுற்றி எல்லா வேலையும் அவள் தான் பண்ண வைப்பா. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். ஆனால் இப்படி எல்லாரும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லங்க. சந்தோஷமா இருக்கு. சரி சரி, அங்கே பார்த்து சந்தோஷப்பட்டது போதும், சீக்கிரம் குடி. நீங்கள் விட மாட்டீங்களே. ம். நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டாக கிடைக்க நான் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ மட்டும் நம்மளை ஹாலில் எல்லாம் இருந்திருந்தோம்னு வைங்களேன். இருந்திருந்தோம்னா டேய், சொல்லுடி. இப்போ மட்டும் நம்ம ஹாலில் இல்லாமல் ரூமில் இருந்திருந்தோம்னு வைங்க, அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி. கம்ப்ளீட் சென்டென்ஸ் டீச்சர்லாம். போதும் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அமைதியாக வேடிக்கை பாருங்க. காதில் ஒரு மந்திரமாய் காகலிகள் மூலவே தத்தாலு பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நானத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தே. லக்ஷ்மி, பிரியாக்கு ஏதாச்சும் குடிக்க கொடுத்தியா இல்லையா? அதெல்லாம் கொடுத்துட்டேன் அத்தை, சந்தோஷ் கிட்ட கொடுத்து விட்டேன், அங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா பாருங்க. சரிம்மா. முகில் குட்டிக்கு ஒரே சந்தோஷம் இல்லடா. நல்லா அத்தை சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கான் அண்ணி. யாரை பார்த்தாலும் அத்தை மட்டும் வாயிலேருந்து முதல்ல வந்துடுது. ஆமா ராதிகா, முதல்ல பிள்ளைங்க அத்தை தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற வார்த்தைலாம் வரும். ஆனால் இவன் முதல்ல அணுவை பார்த்து தாம்மா அத்தைன்னு கூப்பிட்டான். உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? அணுவை பற்றி எதுவும் நல்லதாக கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுல்ல, ஏதாச்சும் அவளை பற்றி பேச்ச ஆரம்பிச்சாவே போதும் உங்கள் மூஞ்சே மாறிடுது. போதும்டி, சும்மா அவளை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிட்டு. என்னமோ பண்ணுங்கம்மா. அங்கே பாரு, என் பேத்திங்க எல்லாத்தையும் கெடுக்கிறதே இவ தான். பிள்ளைங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சுங்க, போய் பக்கத்தில் உட்காந்து பேச்சு சிரிச்சு அங்கே பாரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் என்ன பண்ணுறது? இவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா சொல்லு. மா என்னம்மா பாவம்மா, பிள்ளைங்க போர் அடிக்குதுன்னு அவகிட்ட வந்து உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாளுங்க, அதனால தானே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற சொன்னா. அவள் சந்தோஷமாக வச்சிருக்காமா பிள்ளைங்கள, அது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலல்ல. ஏய் நீ சும்மா ரெடி, அவள் எது பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. பொட்ட பிள்ளைங்க, அவளுங்களுக்கு எதுக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? இப்படிலாம் வீட்டில் ஆடிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அத்தை சும்மா அவள் விளையாட்டுக்கு தானே பண்ணிட்டு இருக்கா.
நீ சும்மா இரு லட்சுமி. புள்ளைய வளர்க்க தெரியல அவளுக்கு. அவகிட்ட போய் பிள்ளைங்களை கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் தான் சொல்லணும். அம்மா சும்மா இருங்கம்மா. எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு பிள்ளைங்க தான் அவகிட்ட போய் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே அவளுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டு? சந்தியா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவா தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் கொண்டு வரணுமா? அதை விட்டுட்டு இன்னும் பொட்ட பிள்ளைங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு இந்த வயசுலையும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பிள்ளைங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுமா. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னனாலும் பண்ணலாம். நான் ஒன்றும் சொல்லக்கூடாதுடி அவளுக்குலாம். எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட வந்துருங்க. நீங்கள் நல்லதை சொன்னால் யாருமா என்ன சொல்ல போகிறாங்க? சும்மா அவளை ஏதாச்சும் கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க. அவள் எது பண்ணாலும் தப்புனா எப்படிமா? பிள்ளைங்களை எவ்வளோ நல்லா அவள் வளர்க்குறான்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் வீட்டில் இத்தனை பேர் இருந்தாலும் அம்மா கிட்ட கூட வர்றதில்ல. சித்தின்னு அவளையே சுற்றி போதுங்க. அதான்டி சொல்கிறல்ல, எல்லாம் மயக்கி வச்சிருக்காடி. என் பிள்ளைய என்ன சொல்லி மயக்கினாலும் எனக்கு தெரியல. அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரியிறான். இப்போ பாரு, என் பேத்திகளையும் மயக்கி வச்சிருக்கா. என்ன வசியம் பண்ணுறாலோ தெரியல, எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அத்தை பாவம் அத்தை. அந்த பிள்ளைய ஏதாச்சும் சொல்லலைன்னா ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? விடுங்க அத்தை. ஆனாம்மா, ஒருத்தர் கூட வீட்டில் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இல்லை? எப்போ பார்த்தாலும் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கம்மா. கோயிலுக்கு போகலான்னு வந்தவங்க. ஏம்மா இப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று பேசி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? நான் பேசுகிறது தாண்டி உங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன, நான் எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும், அவ்வளோதானே? ஷோ, உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாதுமா. சந்தியா குட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்குலாமா போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் யாரும் எதுவுமே ஆடாமல் இருக்கீங்க? நான் பாட்டு போட்டிருக்கேன்ல, ஆடுங்க செல்லம், போங்க எல்லாரும் டான்ஸ் ஆடணும் இப்போ. சித்தி அதெல்லாம் இல்லை. ஸ்டாண்ட் அப், எந்திரிங்க ஸ்டார்ட். பூஜா குட்டி பின்னாடி என்ன பண்றீங்க? முன்னாடி வா, சித்தி மடியில் உட்காந்துக்கோ. பூமாரி நீ? சித்தி எனக்கு தான் கால் சுளுக்கி இருக்குல்ல, நான் ஆடல சித்தி. சரிடா. அர்ஜுன், என்ன மாமா அங்க பாருடா. அங்க என்ன மாமா நடக்குது? பார்த்தா தெரியல, பிள்ளைங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதானே மாமா, என்ன இவ்வளோ சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் போய் அனு கிட்ட போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அனு தான் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொன்னா போல, அதான் ஆடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாமா, இங்க வந்து நல்ல பிள்ளைங்க சந்தோஷமா என்ஜாய் தான் பண்றாங்க. அது வேணா கரெக்ட் தான்டா. டயர்ட் ஆயிடுச்சு சித்தி, போதும். இப்போ ஹாப்பியா எல்லாருக்கும்? சித்தி ஓய், என்ன எல்லாரும் கோரஸா என் பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? இன்னொரு பாட்டு போடணுமா என்ன? நாங்க ஆடிட்டோம்ல, இப்போ நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஏய் அதெல்லாம் வேணாடா, எனக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது. சித்தி எனக்கு தெரியும், நீங்கள் எங்கள் கூட எத்தனை முறை டான்ஸ் ஆடிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் ஏன் ஆட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும். எனக்கு தெரியும் சித்தி. என்னடா அர்ஜுன், அனுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஆமா மாமா, அவளுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கா. ஆனா இதுவரையும் அவ டான்ஸ் ஆடி நான் பார்த்ததில்ல. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவளுக்கு பரதநாட்டியம் தெரியும்னு ஏற்கனவே என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கா. ஓ ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அமைதியா இருங்க. சரண்யா. சித்தி ஏன் சித்தி போய் சொல்றீங்க? நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க. எத்தனை முறை எங்க முன்னாடி ஆடி இருக்கீங்க. இப்போ என்னன்னா தெரியாதுன்னு போய் சொல்றீங்க. ஆடுங்க சித்தி, நீங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவீங்க தெரியுமா? உங்க டான்ஸ் பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு சித்தி. ஆடுங்க சித்தி. சந்தியா அதெல்லாம் வேணாடா, நான் சும்மா ஆடினது உங்க முன்னாடி. இப்போ இங்க ஆடுறதெல்லாம் நல்லா இருக்காதுடா குட்டி, வேண்டாம். அட சூப்பர் அண்ணி, அனுக்கு பரதநாட்டியம் தெரியுமா என்ன? அது ஆமாம்மா, சின்ன வயசுலேயே அவள் கற்றுக்கிட்டாலாம். அதனால காலேஜ் போனதுக்கப்புறமும் கிளாஸ்லாம் போனா. என்னது? ஓ இப்போதான் எனக்கு தெரியுது, அவள் ஆட்டம் ஆடுறனால தான் பிள்ளைங்களையும் ஆட சொல்கிறா போல. சி, இன்னும் என்னென்னத்தை தாண்டி மறைச்சி வச்சிருக்கீங்க என்கிட்ட இருந்து? அது சும்மா இருங்கம்மா. டான்ஸ் ஆடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கலைன்னு தெரியுமா? பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கா. உங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தானே இன்னும் யார்கிட்டையுமே சொல்லாமல் கூட இருக்கா. அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னைக்கு பிள்ளைங்க ஆட வச்சுட்டாளுங்கன்னா இன்னைக்கு அவள் ஆட்டத்தை பார்த்துடலாம். சூப்பர்டா அர்ஜுன், அங்க பாரு, பிள்ளைங்க பண்ற டார்ச்சர்ல அவ ஆடிடுவான்னு நினைக்கிறேன். அட நீங்க வேற மாமா, அவ ஆடுவான்னு சொல்லியிருக்கா. ஆனா எப்படி ஆடுவான்லாம் எனக்கு தெரியாது, நான்லாம் பார்த்ததே கிடையாது. பிள்ளைங்க ஆட சொன்னாங்கன்னா நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். அவ்வளோதானே, பார்த்துடலாம் விடு. நம்ம வீட்லயும் ஒரு பரதநாட்டியம் டான்சர் இருக்காங்களே. இங்க பாருங்க, சொன்னா கேட்கணும். சித்தி தான் ஆட விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, விட்டுறணும். எதுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? வேண்டாண்டா. ஏமா இப்படி பண்றீங்க? சித்தி நீங்க ஒரு முறை ஆடுங்க போதும், நாங்க திரும்பிலாம் உங்களை கேட்க மாட்டோம். ஆடலனா விட மாட்டீங்க போலயே. இங்க வேற எல்லாரும் இருக்காங்கடா, ரூமுக்கு வாங்க, நான் ரூம்ல ஆடி காட்டுறேன். அதெல்லாம் முடியவே முடியாது சித்தி. நாங்க இங்க தானே ஆடணும், நீங்களே இங்க தான் ஆடணும்.
சித்தி ஆடுங்க சித்தி, நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க சித்தி, ஆடுங்க சித்தி. ஓகே. பரவாயில்லடா, பிள்ளைங்க ஆட வச்சுட்டாங்கல்ல. அனு, இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ ஆட தெரியும்னு சொல்லியிருக்க. நானும் ஆடி காட்டுன்னு சொன்னதும் கிடையாது, நீயும் ஆடி காட்டுவான்னு கேட்டதும் கிடையாது. பரவாயில்லையே, பிள்ளைங்க முன்னாடிலாம் ஆடுவ போல. இது எனக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கும் ஆட்டத்தை பாத்திர வேண்டித்தான். வெயிட் பண்றேன்டி பொண்டாட்டி. அதுக்காகலாம் உன் மேல கோவம் இல்லைன்னு கிடையாது. உன் மேல கோவம்லாம் அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? போய் எல்லாரும் உட்காருங்க. ஐ ஜாலி. நின்னுட்டோம், இருந்தாலும் பயமா இருக்கே. இதுவரையும் யார் முன்னாடி நான் ஆடினதே கிடையாது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அத்தை வேற இருக்காங்க, பிள்ளைங்க வேற விட மாட்டேன்றாங்க. எனக்குமே ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையாக தான் இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் திட்ட தான் போகிறாங்க. ஆடி முடிச்சுட்டே திட்டி வாங்கிப்போம். ரெடியா சித்தி? ரெடிடா. ஓகே, நாங்களும் பாட்டு போடுறோம். சூப்பர் சித்தி, செம்மையா இருந்துச்சு சித்தி, சூப்பர். போதுமா? உங்க ஆசைக்கு ஆடியாச்சு. இதுக்கப்புறம் எப்பவுமே நாட சொல்லக்கூடாது, ஓகே? எப்போவாச்சும் நாங்கள் திரும்பவும் கேட்போம் சித்தி. நாங்கள் எப்போ உங்கள் டான்ஸ் எல்லாம் பார்க்கறது? சரி, அப்போ பார்த்துக்கலாம். அது டே மச்சான், உண்மையாவே உன் பொண்டாட்டி செம்மையா டான்ஸ் ஆடுறாங்கடா. அனுவா இது செம்மையா டான்ஸ் ஆடினா. டேய் என்ன? ஆமா இல்ல மாமா, சூப்பரா டான்ஸ் ஆடினா. சே, இது தெரிஞ்சிருந்தா அடிக்கடி அவளை டான்ஸ் ஆட சொல்லி பார்த்துருப்பனே. டேய் போதும் போதும், அதுக்கு சொல்லல மாமா, உண்மையாவே அழகா டான்ஸ் ஆடினா. இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு நாள் கூட ஆடி காட்டினதில்ல தெரியுமா? ஏன் இந்த வீட்லயே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அம்மாக்கு டான்ஸ்னா பிடிக்காது மாமா, அதனால கூட இவ வீட்டில் சொல்லாம இருந்திருக்கலாம். என்னடா பண்றது, பொண்ணுங்க நிறைய பேர் இப்படிதான்டா இருக்காங்க. நிறைய திறமை இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனா வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ பயந்துக்கிட்டே எதுவுமே காட்டுறது இல்லடா. அதுவும் புகுந்த வீடுனா சொல்லவே தேவையில்ல போ. அம்மா வீட்டில் இருக்க சுதந்திரம் கூட பிள்ளைங்களுக்கு புகுந்த வீட்டில் இருக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க. மாமியாருங்களுக்கு பயந்துட்டு எதுவுமே வெளியே காட்டுறதில்ல. என்ன பண்றது, இந்த காலத்துலேயும் பொண்ணுங்க இன்னமும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எப்படியோ மாமா, இன்னைக்கு பிள்ளைங்க தயவால அணுவோட ஆட்டத்தை நான் பார்த்துட்டேன். இவ என்ன தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா? ஹலோ, என்னாச்சு இவளுக்கு? ஐஷு, வாங்க அரவிந்த். ஆமா நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, நான் வந்தே 10 நிமிஷம் ஆச்சு. நானும் ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்கியே, கூப்பிட கூப்பிட கண்டுக்காமே இருக்க. அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு. அது ஒன்றும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு இதை டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அழகாக இருக்குல்ல, அதான் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். இதை பார்த்தா? சரிதான். ஆனால் நீங்கள் சூப்பர் தெரியுமாங்க. நேற்று தான் என்கிட்ட சொன்னீங்க நான் இந்த வாரம் எப்போனாலும் முடிஞ்சா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. இன்றைக்கே கூட்டிகிட்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நல்லா இருந்தது. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப. சரி சரி, என்ன வேண்டிக்கிட்ட? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னால் அதெல்லாம் பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது நடந்து முடியட்டும், அதுக்கப்புறமா சொல்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா டவுட்டு? இல்லை, அர்ஜுன் கிட்ட எப்படி கேட்டீங்க? எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க? அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னென்னா திடீர்னு காலையில் வந்து கிளம்பு போகலான்னு சொல்லிட்டீங்க. அதான் கேட்குறேன். அது நான் நேற்றே அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன். அண்ணா அன்னைக்கும் நம்ம லவ் பண்ணுறது தெரியும்ல, அவங்கக்கிட்டேயும் பேசிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அத்தை மாமாவும் எதுவும் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டாங்க. அதான் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன். நான் நைட்டே எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டேன், எங்கள் அம்மாவும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. பாரா,
எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்போ கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. ம். அப்புறம் அரவிந்த், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நெக்ஸ்ட் வீக்கு டாடி இந்தியா வராரு. ஓ. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா. டாடி வந்த உடனே எப்படினாலும் நம்ம மேரேஜாக அவர்கிட்ட பேசியாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடும்ல. ம். இப்பதாம்மா தெரியுது உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு. போங்க அரவிந்த். எனக்கு ஏற்கனவே ஆ, பிறந்த வழி வெட்கப்படுறாங்களா? வெட்கப்படலாம் தெரியுமா உனக்கு? இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆ. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏய், என்னடி கேக்குற? புரியலையா என்ன? லவ் பண்ணுற ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சான்னு கேட்குறேன். என்ன ஐஷு, எத்தனை முறை நானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் நீ நம்பவே இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நீ நம்பலைன்னா எப்படி? நான் நம்பலன்னு யாருங்க சொன்னாங்க? நீங்களும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லவே இல்லை. என்னோட கேள்வி, நீங்கள் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. ஃபு, ஐயோ, உன்னை திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போடி. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாத. என்னை சின்சியராக உருகி உருகி ஒரு நாள் லவ் பண்ணுவீங்க, அப்போ தெரியும். நாம் எத்தனை முறை இவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்போம். எப்படியெல்லாம் பேசுகிறோம். இவன் என்னன்னா இன்னும் லவ் பண்ணீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்னடா இவகிட்ட நம்ம எத்தனை முறை ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவன் என்னன்னா லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்காளேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார், நீங்கள் இப்படி தான் யோசிப்பீங்கன்னு. சரி, உண்மையாகவே நானும் அப்படி தான் யோசித்தேன். நான் எத்தனை முறை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? அட, நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன். நீங்கள் உண்மையாகவே நான் லவ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, இங்கே வந்து நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே உட்காந்துருப்பீங்க. போதும் போதும், நீ விட்டா பேசிட்டே இருப்ப. நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. கிளம்புங்க கிளம்புங்க.